தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம், அதுல 16ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீர் போய் சூசானின் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாமதியரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்போம், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். 17 சொல்லப்படுது. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இந்த இடத்துல உபவாசம் பண்ணுகிறதை குறித்ததாக இந்த எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய யூத குலம் அழிக்கப்படுகிறது. ஆமான் என்ன பண்றான்? பயங்கரமான திட்டங்களை தீட்டி யூத குலத்தை முழுவதும் அழிக்க திட்டம் தேடுகிறான். அதுக்கு என்ன பண்றா? இந்த எஸ்தர் ராசாத்தி என்ன பண்றா? உபவாசம் பண்றா. ஒரு ராசாத்தி, ஆமா, ஒரு அரண்மனையில் இருக்கிறவள் உபவாசம் பண்ணி என்ன பண்றா? 3 நாள் என் உடம்பு பரவாயில்ல, எப்படி போறாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்யணும். என்னை ஆண்டு அந்த ராஜ அரண்மனையை கொடுத்திருக்கிறா, இப்படிப்பட்ட மேன்மை எனக்கு தந்திருக்கிறா, நான் என்ன பண்றேன்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக நான் உபவாசம் பண்ணுவேன் என்று சொல்லி தன்னை வருத்திப்படுத்தினா, நான் செத்தாலும் சாகுறேன், என் ஜீவனை போனாலும் பரவாயில்ல. எப்படிப்பட்ட உபவாசம் பாருங்க. கர்த்தருக்கு சோத்திரம். நீ 30 நாள் தான் இருக்கணும், நீ 100 நாள் தான் இருக்கணும். 1 நாள் உபவாசம் இருந்தாலும் அந்த உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உபவாசம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில நம்மையே அறியாம செஞ்சுட்டு இருக்க அந்த பாவம், அந்த உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். தேவையில்லாத கருத்தை மட்டும் அகற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோனா போய் சொல்றாரு, நினிவே பட்டணம் முழுவதும் என்ன பண்ணுதுங்க? ஆடு மாடு எல்லாமே உபவாசம் இருக்குது. கர்த்தர் மனம் இறங்கிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடியது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உபவாசம் பாருங்க, உபவாசம் எவ்வளவு பெரிய கிரிகள் நடப்பிக்கு பாருங்க. அதனால 10 நாள் தான் ஜெபத்தை கேட்பாங்கல்ல, ஆனா ஆண்டவங்களுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறார். மற்றவர்களுக்காக நம்ம உபவாசம் பண்ணும் பொழுது, நமக்காக உபவாசம் பண்ணும் பொழுது, பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை அங்கீகரிக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உபவாசம் பண்ணாம இருக்கிறீங்களா? இல்ல உபவாசம் பண்ணி சோர்ந்து போறீங்களா? நிச்சயமாக பதிலை கர்த்தர் கொண்டு வருவா. உங்க பதிலுக்கு நிச்சயமாக அந்த விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. உபவாசம் பண்ணுவதற்கு என்ன பண்ணும்? நம்ம வாழ்க்கையை, நம்ம சரீரத்தை கர்த்தருடைய ஒப்பு கொடுக்கணும். அதாவது கொஞ்சம் பலவீனமா இருந்தா கொஞ்சம் திராட்சை ரசம் என்ன பண்ணலாம்? ஆமா, அவங்க புசியாம குடியாம இருந்தாங்க, அவங்க உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கான உடம்பா இருக்கலாம். இப்ப எனக்கு என்ன உபவாசம் இருக்குன்னு தண்ணியால் குடிங்க. தண்ணி குடிச்சு நம்ம ஒரு நேரம் சாப்பாட்டை ஒதுக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகளோட அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்க சரீரத்துல அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒரு நேரம் அந்த உபவாசத்தை பண்ணி என்ன பண்ண நேரத்தை ஒதுக்குங்க. எதுக்கு நம்ம ஒதுக்குறோம்? ஒரு நேரத்தை சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு நேரத்தை நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தை உட்கார்ந்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த டிசம்பர் மாதத்துல ஆமே சோத்திரம், கர்த்தர் பலத்த கிளை செய்யும்படியா 11 மாசம் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த ஒரு நாளாவது நான் உபவாசம் பண்ணுவேன், 2 நாள் உபவாசம் பண்ணுவேன். இந்த எஸ்தர் ராஜா 3 நாள் உபவாசம் பண்ணுது. அந்த யூத குலமே என்ன பண்ணுது? ஆமே மீட்கப்படுகிறது. நீங்கள் மீட்கப்படுவீங்க. உங்க குடும்பங்கள் மீட்கப்படும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் வந்து கொடுப்பார். அதான் சொல்றா பாருங்க, நானும் என்ன தாங்க உபவாசம் பண்ணணும். ஆமா, உபவாசம் பண்ணணும். இவங்க பிசாசு ஜெபத்துல உபவாசம் என்ன பண்ணாது? பிசாசு ஒரு வல்லமே கிடையாது. பிசாசுக்கு ஒரு வல்லமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவனுடைய வாழ்க்கையில பலத்த கிரீடை செய்து, எஸ்தர் ராஜா வாழ்க்கையில அற்புதங்களை செய்த ஆண்டவர், தலையை நிமிர பண்ணின ஆண்டவர் உங்கள் தலையை நிமிரும். ஆமே, அந்த உபவாசம் பண்ணி அந்த நேரத்தை ஒதுக்கி 1 நேரமாவது 2 நேரமாவது அல்லது 3 நேரமாவது
3 நாள் 2 நாள் ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணோம்? உபவாசம் இருந்து ஜெபிக்க வேணும். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் அற்புதம் நடக்கும், நம்முடைய குடும்பத்தின் அற்புதம் நடக்கும், சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படும், வர வேண்டிய ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு நிச்சயமாக வந்து சேரும். தானியேல் உபவாசம் ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்ற விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி இந்த காலை வேளையில கூட கர்த்தர் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். நம் சோமனமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உபவாசமான நேமிங்கள் என்று சொல்லி உபவாச நாளை நாங்கள் ஆண்டவரே ஜெபிப்பதற்கு எங்களை பலப்படுத்துவீராக, இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய புயம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.